மோசமான வானிலை காரணமாக தலைநகர் டெல்லியில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹனிகுமார். டெல்லியில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் மழையின் காரணமாக பல்வேறு விமானங்களுடைய சேவை மற்றும் இயக்கமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட விமானங்களுடைய புறப்பாடு மற்றும் தரையிறக்கமானது காலதாமதமாக இருக்கிறது. இதற்கு காரணம் டெல்லியில் நேற்று இரவு 10 மணிக்கு பலமான புழுதியுடன் கூடிய புயல் காற்றடித்தது. இந்த காற்றானது மணிக்கு 95 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசியதாக சொல்லப்படுகிறது. இந்த பலமான புழுதி காற்றை தொடர்ந்து மிதமான சாரல் மழையும் நேற்று இரவு முதல் பெய்ய துவங்கியது. எனவே இந்த பலமான காற்று மற்றும் மழையின் காரணமாக தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மோசமான வானிலை நிலவுகிறது. இதன் காரணமாக டெல்லியிலிருந்து இயக்கக்கூடிய விமானங்களை இயக்கவும் முடியவில்லை. அதே போல டெல்லியில் தரையிறங்க வேண்டிய விமானங்களை தரையிறக்கவும் முடியவில்லை. இதன் காரணமாக பல்வேறு விமானங்களுடைய அந்த சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் 2 மணி வரைக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை நிலவும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் நாம் பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட 27க்கும் மேற்பட்ட விமானங்களுடைய அந்த புறப்பாடானது காலதாமதமாக இருக்கிறது. பல்வேறு விமானங்களுடைய வேறு மார்க்கத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர், லக்னோ உள்ளிட்ட வேறு அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு இந்த விமானமானது மார்க்கம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகாவிலிருந்து டெல்லி திரும்பிய போதும் கூட மோசமான சூழ்நிலையின் காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க முடியவில்லை. எனவே அவருடைய விமானமானது ஜெய்ப்பூருக்கு திருப்பி விடப்பட்டு அங்கிருந்து அவர் தரையிலிருந்து டெல்லி திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக விமானங்களுடைய இந்த புறப்பாடு தாமதமாகி இருப்பதன் காரணமாக பயணிகள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கு தேவையான இந்த அசௌகரியத்தை போக்குவதற்கும் விமான நிலையம் போதுமான ஏற்பாடுகளை குறித்த நேரத்தில் எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் தொடரும் என்றும் வானிலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் டெல்லியில் இந்த வீசிய இந்த திடீர் மழை மற்றும் காற்றின் காரணமாக கடந்த சில நாட்களாக இருந்த இந்த வெப்பமான சூழ்நிலை தணிந்து தற்போது ஒரு இதமான குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறது. இது டெல்லி வாசிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார்.